Cape Comorin Media presents Kanyakumari Day Celebration 2024. Title sponsored by கலைநகமிக்க விலைநியமிக்க தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை வாங்கிட வாருங்கள். AV Gold and Diamonds, Monday Market, Kolachal Road, opposite Monday Market Bus Stand, branches Trivandrum, Thrissur, Madurai. Powered by Picnic Events, Department of Visual Communication, Scott Christian College, Nagarkoil. Sponsored by Shalom Hospital, VIP Group Cine House. Co-sponsored by 32 Dental Care, Swasti Fertility Center, Grace Hospital, Jilax, Jobase Makeup Academy, Joe's Construction, JSS Academy, RPA Central School. Supporting sponsors 50 Bucks, Bethesda Hospital, D-Pro Software Solutions, Pinnacle Biosciences, Shemfo Little Stars, Sindhuja Devi Dental, Champion Sports World. Collaborating partners, Food Partner, Mr. Red Chef, Desert Partner, Cake Stories, Photography Partners, Abhi Wedding Stories, My Photography Institute, Vaibogam Photography. Rhythm Partner, Kumari Rhythm. அன்பை மட்டும் அள்ளி தெளிக்கும் சுயநலமற்ற மனிதர், ஐந்தறிவு ஜீவனின் பாதுகாவலர், இன்முகத்துடன் தனக்கு வந்த இன்னல்களை தகர்த்தெறிந்து தன் செல்ல குழந்தைகளை அரவணைக்கும் அன்புக்குரியவர். இப்படி தன் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கான ஸ்பெஷலான அவார்டு தான் இது. ஏவி ப்ளீஸ். சக மனிதர்களை நேசிக்க மறந்த காலத்தில் ஐந்தறிவு ஜீவனை நேசிக்கும் மனிதர். ஒரு சிம் கார்டில் தொடங்கி இன்று ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தை கட்டமைத்தாலும் சாதாரண நண்பராக தோழராக பழகுபவர். மனிதம் தன்னை மறந்த காலத்தில் குப்பைகளிலும் கவனிக்க ஆளற்று துரத்திவிடப்பட்டும் நோய்வாய்ப்பட்டும் மரணத்தோடு போராடும் நாய்கள், பூனைகள் மற்றும் பலவற்றுக்காக சரணாலயம் அமைத்து பாதுகாத்து வரும் இரக்க மனம் கொண்டவர். அவற்றின் மொழி அறிந்து மனம் திறந்து கவனித்துக் கொள்பவர். தான் உண்ணாவிடனும் தன்னுடைய ஜீவன்களுக்கு உணவு அளிப்பதில் காலம் தவறாதவர். ஒரு கட்டத்தில் தன் நலம் பேணாமல் குடல்வால் அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தருணத்திலும் தன்னுடைய நண்பர்களிடம் சரியான நேரத்தில் உணவளித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற ஒற்றை வாக்கியம் அவரை ஒரு சிறந்த மனிதராக மாற்றியது. ஏன் இந்த மனிதர் ஒரு பேரன்பை இவைகளிடம் கொண்டுள்ளார்? ஆம், அது ஒரு எல்லையற்ற அன்பு. மனிதம் என்பது ஒளியினாலான நதியாகும். அந்த மனிதம் ஒரு மனிதரில் மலரும் போது உலகம் இன்னும் அழகாகிறது. இந்த ஐந்தறிவு உயிர்களுக்கு ஒரு தாயாக நின்று அரவணைக்கும் திரு எட்வர்ட் சஜன், ஹன்சிகா மொபைல்ஸ் மற்றும் ஏஜென்சி அவர்களுக்கு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது கேப் காமரன் மீடியா. பேசிக் ஹியூமனிட்டி கூட இல்லாம இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்கும். செல்ல பிராணிகளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகிறது மாதிரி. ஆனா அதெல்லாம் தாண்டி செல்ல பிராணிகள் மேல அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு காதல் எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? எங்க இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சார். எனக்கு அது சின்ன வயசுலயே அதுகளுக்கு மேல ஒரு தனி அன்பு இருந்தது. அதுலயும் என்னன்னா, சாலையோரத்துல பார்க்கும்போது ரொம்ப அடிபட்டிருக்கிறத பார்க்கும்போது சிலவங்க ஏதோ பார்த்துட்டு போற மனநிலையில நமக்கு அதுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நம்ம அதை கேர் பண்ண தொடங்குறோம். அதுவே என்னன்னா இன்னும் அதை அப்படின்னு கொஞ்சம் அதுல அன்பா இருந்து ஒரு நேரம் நம்ம என்னன்னா இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணும்போது கூட குறிப்பிட்ட நாளைக்கு மேல அவங்க நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு வச்சாலே என்னைக்கு பார்த்தாலும் நம்மளை வாலாட்டிட்டே நிற்கும். அந்த அன்பு வேற எந்த விலங்குகள்கிட்டையும் இல்லை. மனிதன்கிட்ட கூட அது கிடைக்குதான்னு கேட்டா அம்மா அப்பாவை தவிர வேற யார்ட்டையும் அந்த அளவுக்கு கிடைக்கல. அந்த அளவுக்கு பாசம் இதுகள்கிட்ட கிடைக்குதுன்னு உள்ள போது நம்ம அதுக்கு வேண்டி கொஞ்ச நேரம் இல்லை எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுலேயும் ரொம்ப ஆர்வமாயிருக்கு. இன்னும் கூட சாலையோரத்தில் சின்னதாட்டு அந்த டாக்ஸ் அடிபட்டு இந்த மாதிரி இருக்கிறத எல்லாரும் குப்பையில வீசி தள்ளுற சூழ்நிலையில நம்ம எடுத்துட்டு வரோம். எனக்கு கூட அங்க பாத்தீங்கன்னா ஊர்ல நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனா அந்த பிரச்சனை பண்றவங்களே அந்த சின்ன டாக்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட தரதான் செய்யறாங்க. அவங்களால அதை கேர் பண்ண முடியல, கேர் பண்றவங்களையும் அதை மெயின்டைன் பண்ண முடியல. டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை தான். ஒரு நாள் பார்த்தா பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, அப்புறம் பார்த்தா கலெக்டர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் மினிஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. டெய்லி அதை டேலி பண்ணி தான் போயிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இதுதான் சிச்சுவேஷன். நம்ம பண்றவங்களையும் பண்ண உடையல, அவங்களும் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில அதை போராடி பண்ணிட்டு இருக்கு. லே மக்கா, இது நம்ம காலம், நம்ம மீடியா.